எதனால இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு? எதனால ஹை பேயிங் கொடுத்துட்டு இருக்காங்க? எதனால இந்த ரோல் இவ்வளவு முக்கியமா பேசப்படுது? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏன் ட்ரெண்டிங்ல இருக்குன்னா, இப்போ அமேசான் அப்படின்ற ஒரு வெப்சைட் எடுத்தீங்கன்னா அதுல 3மே நடக்கும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ். முதல்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் 3க்கும் தனித்தனியா ஆள் வந்து தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் 3 வேலையும் ஒரே ஆள் பண்றதுனால கம்பெனி கொஞ்சம் ப்ராஃபிட். ஆனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை வந்துட்டு கம்பெனி அதிகமாக ஹையர் பண்றாங்க. ஸோ எவ்வளவு நாள் இதை பத்தி லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்றதுக்கு மினிமம் 3 to 4 months ஆகும். பிகாஸ் அதுல நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு. மீன் ஸ்டாக், மோன் ஸ்டாக், .NET, ஜாவா, பைத்தான். மோன் ஸ்டாக் லேர்ன் பண்றதுக்கு 12 weeks ஆகும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாம தானா செல்ஃப் லேர்ன் பண்ணி படிச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தா படிப்பாங்க. எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் ஜியோ டெக்னாலஜிக்கு நம்பி போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. அது வந்து எனக்கு மோன் ஸ்டாக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துட்டு கோர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வேற கம்பெனியில் என்னை பிளேஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ எனக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது போக நான் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 year கழிச்சு டிப்ளமோ மட்டும் பத்தல, எனக்கு டிகிரியும் வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி எனக்கு வந்து கரஸ்ல வந்துட்டு பிஇல வந்துட்டு அவங்க டிகிரி போடுறதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் எனக்கு வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.